சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியாக அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளில் உன் செய்கைக்கு தக்க பலன், உன் செய்கைக்கு பக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீ அநேக காரியம் தேவனுக்காக பண்ணியிருப்ப, தேவனுக்காக ஓடி இருப்ப, ஊழியம் அதிகமாக செய்திருப்ப, அதுக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கல, அதுக்கேற்ற காரியம் உனக்கு கிடைக்கல, அதற்கேற்ற நன்மை கிடைக்கலன்னு நினைக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை உன் வாழ்க்கையை செய்வார், ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீ எதெல்லாம் நீ இழந்திருக்கிறாய் மீண்டும் பெற்றுக்கொள்ள போறாய். ஆண்டவர் உன்னை கவனிக்கல, உன்னை பார்க்கல, நீ செய்யற ஊழியத்தை பார்க்கல, நீ செய்யற ஜபத்தை பார்க்கல, நீ வேத வாசிப்பை பார்க்கல, உன் பக்தி வைராக்கிய பார்க்கல, நீ சபைக்கு போகிறது ஆண்டவர் பார்க்கல நினைக்காத. எல்லாமே அவருடைய கவனத்தில் வைத்துக் கொண்டார். அவர் உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். அநேக நன்மையான காரியத்தை உன் வாழ்க்கை நிச்சயமா செய்வார். உன் துக்க நாட்கள், இந்த காரியத்தை நினைத்து நினைத்து வேதனைப்பட்ட நாட்கள் இதோடு முடிந்தது. உன்னை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.